நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, hello and welcome to SVS Mukondam Sun Oil. அது இது எது. So boys, girls, உங்களுக்காக தான் இன்னைக்கு ஒரு விஷயத்தோட நான் வந்திருக்கேன். சிவப்பான பொண்ணு வேணும்னு ஆசைப்படுற பையன்களுக்கும் செட்டில் ஆன பையன் வேணும்னு ஆசைப்படுற பொண்ணுங்களுக்கும் ஒரே ஒரு கேள்வி. பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா? ஸோ கருப்போ சிவப்போ காசு இருக்கோ இல்லையோ அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. வாழ்க்கையில் சந்தோஷம் தான் முக்கியம். அந்த சந்தோஷம் வேணும்னா என்ன பண்ண முடியும்? வாட்ச் திஸ் அது இது எது. ஸோ இந்த வாரம் உங்களுக்காக ஒரு எக்ஸைட்டிங் எபிசோட் காத்துட்ருக்கு. இன்னைக்கு எபிசோடில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கிற பசங்க வந்திருக்காங்க. உண்மையிலே தங்கமான பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க யார் அப்படிங்கிறத லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். பள்ளிக்கூடம் போகாமலே பாடங்களை கேட்காமலே தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ் பாஸ் பாஸ் நீ இப்போ பாஸ் பாஸ். இன்னைக்கு நம்மளோட எபிசோடுக்கு 3 எனர்ஜெட்டிக் ஸ்டார்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கனா காணும் காலங்கள் ஒரு கல்லூரியின் கதை. கரெக்டா? அந்த சீரியல்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற 3 சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு நான் சொல்ல அவங்க தான் சொல்லிக்கிறாங்க. வெல்கம் டு தி ஷோ. Thank you. முதல்ல உட்கார்ந்துருக்கவர், அவருடைய பேரே பயங்கர பவர்ஃபுல்லான பேரு. அவர் பேரு சத்ரியன். சத்ரியன் படத்துல விஜயகாந்த் சார் யூஸ் பண்ற டம்பிள்ஸ் மாதிரியே இருந்தாலும் பேரு பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. வெல்கம் டு தி ஷோ சத்ரியன். நன்றி. ஏன் இப்படி இருக்குறீங்க? எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது எது மைக்கு எது நீங்கன்னே தெரியல. அது வந்து இந்த கேரக்டருக்காக வந்து உடம்ப ஜிம்முக்கு போய் பாடி ஜிம்முக்கு போய் எக்யூப்மெண்ட்ஸ் தொடச்சு வச்சு அப்படி டெவலப் பண்ண பாடி தான். டெவலப் பண்ணதுக்கே இப்படி தான் இருக்கு. டெவலப் பண்ணதா அப்படி இருக்கு. இதுக்கு முன்னாடி பென்சில்ல போட்ட கோடு மாதிரி இருந்திருக்கு. ஓகே, உங்களுடைய கதாபாத்திரம் பத்தி சொல்லுங்களேன். அதான் கதாபாத்திர பேர் தான் வந்து காத்தாடி. அதனால தான் அந்த உடம்ப மெயின்டைன் பண்ற ஒரு அந்த காத்தாடிக்காக அதுக்காக இப்படி எலஜி விட்டு 25 kgs வந்து லாஸ் பண்ணிருக்கு. சூப்பர் சூப்பருங்க. சத்ரியன் படத்துல ஒரு டயலாக் இருக்கு தெரியுமா? சத்ரியனுக்கு சாவே கிடையாது. இந்த பாடி வந்து சொல்ல முடியாது. ஆனா எங்களுக்காக ஒரு போல்டா அந்த டயலாக் ஒரு வாட்டி சொல்லி காமிங்களேன். சத்ரியனுக்கு சாவு இல்லடா. அது ஏமா நீ ஏமா உன் வாய்ஸ் ஏமா கொடுத்து நீ பயமுறுத்துறீங்கலாம். ஓகே, வெல்கம் டு தி ஷோ சத்ரியன். இரண்டாவது உட்கார்ந்துருக்கவங்க ஒரு நடன சிகாமணி. இந்த கதையில ஒரு அழகான வராது எப்படி கரெக்டாக எப்படி வரும்? ஒரு நல்ல நடிப்பு. ஸோ ஒரு அழகா இல்லைனா கூட சூப்பராக இல்லைனா கூட சுமாராக இருக்கிற ஒரு நல்ல பொண்ணு ஜாக்லின். வெல்கம் டு தி ஷோ. ஓகே, ஏன் நடனத்துலேருந்து டக்குன்னு நடிப்புக்கு போயிட்டீங்க? வாய்ப்பு கிடைச்சது, யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க. எப்படி இருக்கு நடிப்பு அனுபவம்? பிடிச்சிருக்கு. அது சின்ன வயசுல நடிக்கணும்னு ஆசை இருந்திருக்கு. ஆசையாவே இருந்திருக்கலாம். ஆசையாவே இருந்திருக்கலாம் அப்படின்றீங்க. ஓகே, வெரி குட். ஏன் அப்படி சொல்றீங்க? அவருக்கு பொறாமை. அவங்க நடிப்புல என்ன பிழை கண்டீங்க? நடிப்பே பிழையா தான் இருக்கு. வாட் இஸ் திஸ்? மிஸ்டர் கைட். வெல்கம் டு தி ஷோ ஜாக்லின். Thank you so much. மூன்றாவது உட்கார்ந்துருக்க ஒரு பயங்கர ஹியூமர் சென்ஸ் உடையவர். நல்லா அருமையாக ஆக்டிங்லையும் சரி பேசுறதுலையும் சரி அந்த மாதிரி செம்ம காமெடியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியவர் பாலா. வெல்கம் டு தி ஷோ. ஏங்க சந்தேகமா பாக்குறீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்ட்ரோடக்ஷன், அதுக்கு தான். அண்ட் கனா காணும் காலங்கள் இதனுடைய அனுபவம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப சூப்பரா இருக்கு. காலேஜுக்கு போற மாதிரியே இருக்கும். காலேஜுக்கு போற மாதிரியே இருக்குன்னா அதான கதை. காலேஜுக்கு போறோம்னா காலேஜ்ல போய் உட்கார்ந்து பாடமா படிச்சிருக்கோம். இது கனா காணும் காலங்கள்ல என்னைக்கு ராஜா படிச்சிருக்கீங்க? மறந்துட்டு தான உட்கார்ந்திருக்கோம். நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். அந்த ஸ்கூல் கான்செப்ட்ல இருந்து காலேஜ் கான்செப்ட் கிளாஸ் ரூம் தவிர எல்லா இடத்துலயும் இருக்காங்க அவங்க. பொதுவான மக்களுக்கு நான் சொல்றேன், படிக்கிறதுக்கு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. இல்ல எப்பதான் கிளாஸ் ரூமுக்குள்ள போய் படிப்பீங்க நீங்க? அதனால படிக்கிறது நாங்க காமிக்க கிடையாது. படிக்கிறத காமிக்காம விளையாடுறத மட்டும் நாங்க காமிக்கிறோம். விளையாடுறது மட்டும் காட்டுறீங்க. ஓகே, எப்ப கிளாஸுக்குள்ள போவீங்க? எந்த வாரம் வருது கிளாஸுக்குள்ள போற மாதிரி? ஏதாவது கிளாஸ் ரூம் போனா டிஆர்பி கம்மியாயிடும். கிளாஸ் ரூம் போனா டிஆர்பி கம்மி. யாரும் பார்க்க மாட்டீங்கறாங்கல்ல. அது என்னன்னா இந்த மூஞ்சிகள்லாம் படிக்குதுன்னு நாங்க எப்படி நம்ப முடியும் அப்படின்றது. அதான் உண்மை. அதுக்கு தான் வெளிய வச்சே எடுக்கறாங்க. வெளிய வச்சே எடுக்கறாங்க. வெரி குட் வெரி குட். ஒன்ஸ் வெல்கம் டு தி ஷோ பாலா. இந்த 3 பேருக்கு தான் நம்ம விளையாட போறோம். இவங்க விளையாடுறதுக்கு முன்னாடியே ஒரு gift கொடுத்துறோம். யார் இந்த ஷோ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிருக்கீங்க? எல்லா ரூல்ஸும் தெரியும், எல்லா ரவுண்டும் தெரியும். நானு 3 ரவுண்ட் பேர் சொல்லுங்க டக்கு டக்குன்னு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து டூப் இல்ல குரூப், டூப்ல குரூப் இல்ல குரூப்ல ஃபாலோ டூப். பண்றேன். டூப்ல குரூப். ஆமா, டூப் எல்லாம் கூப்பிட்டு 2000 பேர் இங்க குரூப்ல டூப். ஓகே, செகண்ட் ரவுண்ட் வந்து சிரிச்சா போச்சு. மூணாவது மாத்தி யோசி. ஓகே. நான் ஜாஸ்தி பார்த்தேன். ஃபுல்லா ஒரு வாட்டி கூட பார்த்தேன். ஃபுல்லா ஒரு வாட்டி கூட பார்த்தேன். வெரி குட் வெரி குட். நைஸ் ஆன்சர் நைஸ் ஆன்சர். நானும் சேம் டியூ கனா காணுங்க ஒரு வாட்டி கூட பார்த்தது. உங்களுக்கு டைம் கிடைக்கல அதனால பார்க்கல. ஆமா ஆமா, எனக்கு டைம் கிடைக்கும். அப்பயே நான் வரும்போது ஆஃப் பண்ணி விட்டுருவேன். சரி, விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துறோம். இதில் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸை ரீடைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. ஸோ 3 பேர் விளையாட தயாராக இருக்காங்க. விளையாட போகிற முதல் ரவுண்ட் குரூப்ல டூப்.
இதுல ஒரு ப்ரொஃபஷனல் சேர்ந்த 3 பேர் இங்க வந்து நிப்பாங்க. 2 பேர் ஒரிஜினல், ஒருத்தர் டூப். அந்த டூப் யாருங்கறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அண்ட் இவங்களை கன்ஃபியூஸ் பண்ண போற அந்த குரூப் யார், எந்த ப்ரொஃபஷனல் சேர்ந்தவங்க அப்படிங்கறத லெஃப்ட்குள்ள பார்க்கலாம். யாரு? சத்ரியன்ட்ட கேட்போம். அது வந்து டெய்லர். எது வந்து? அவங்க வந்து டெய்லர்ஸ். டெய்லர்ஸ் அவங்க. டெய்லர்ஸ் 2 பேர் டெய்லர், ஒருத்தர் ஒரு டூப். அந்த டூப் தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. உங்க 3 பேருக்கும் your time starts now. Satriyan, the powerful man of India. சி. ஏன் இவ்வளவு வெறித்தனம்? அவர் வேற எங்கேயோ பார்த்த மாதிரி. நீ ஏன் வேற எங்கேயோ எல்லாம் பாக்குற? முகத்தை பாரியா? அதுதான் இல்ல, அப்படி கிடையாது. அவர் வந்து அவர் டெய்லரா இருக்க மாட்டாரு, எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. எதை வச்சு ஓய்? இவங்க ஒரு டெய்லர் ஃபீல்ல இருக்காங்க. எனக்கு அளவு எடுக்கிற மாதிரி நிக்கிறாங்க. தம்பி வாங்க, நின்னுங்க, சொல்ற அளவு சொல்லுங்கன்ற. உங்களுக்கு என்ன சொல்ற அளவு வேற தனியா எடுப்பாங்களா? இல்ல, சொல்றேன். 4.5 இன்ச் தச்சு விட்டு போக வேண்டியதான். அதான் சொல்றேன். மதிப்பா 2 கர்ச்சிப்பை சேர்த்து தைக்க வேண்டியதான். இல்லங்க, இது போட்டுருக்காங்கல்ல இந்த டேப், அது லைன்ல இருக்கு கரெக்ட்டா. அவர் அட்ஜஸ்ட்லாம் பண்ணி நம்மள கண்டுபிடிச்சிட கூடாதுன்ற வந்து ஃபீல்ல இருக்க மாதிரியே இருக்கு. இந்த டேப் வச்சு நீ கண்டுபிடிச்சீங்க. அந்த டேப் வச்சு தான். ஓகே, டேப் தான் இதுக்கு கரெக்ட்டான உங்களுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா. ஓகே, சத்ரியன் வந்து சி தான் டூப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அகைன் பஸர் பிரஸ் பண்ணது பாலா. சார் எனக்கும் சி தான் சார். ஒரு 450 மினிட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல ரூல்ஸ். அப்ப சொன்னதை சொல்லக்கூடாதா? அப்ப எனக்கு அவர் மேல தானே சந்தேகமா இருக்கு. நான் என்ன பண்றது? அப்ப முன்னாடியே பஸரை பிரஸ் பண்ணிருக்கணும். அப்ப தோத்துட்டேனா? இல்லையா, வேற யாராவது சொல்ல. டக்குன்னு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துட கூடாது. இப்படி விளையாண்டா தோத்துருவீங்க, அது வேற விஷயம். ஏ ஆர் பி? ஏன் சார்? ஏன் சார்? அவர் பார்க்க எல்னி வெட்டுற ஒரு மாதிரியே இருக்காரு. நடுவுல இருக்கவர் பார்த்தா எப்படி இருக்காரு? அவர் டெய்லர் மாதிரியே இருக்காரு. ஓகே, சி எதனால சி மேல டவுட்? சார் அவர் வந்து பான் பிராக் கடை வச்சிருக்க மாதிரி இருக்காரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சேட்ஜி போல்றதா சொல்லுங்க. அதெல்லாம் கேட்க கூடாது. ஹலோ, அவர்ட்ட பேச வைக்க கூடாது. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். பேசுனீங்கன்னா 100 பாயிண்ட் கம்மி பண்ணு. அவர் வந்து வடநாட்டுக்காரர் மாதிரி இருக்காரு சார், நார்த் இந்தியன் மாதிரி. அவர் வடநாட்டுக்காரர் மாதிரி இருக்காரு. ஆமா, அவர் லுக் வந்து கொஞ்சம் நார்த் இந்தியன் லுக், சௌராஷ்டிராக்காரர் மாதிரி இருக்காரு. சோ அதனால வந்து உங்களுக்கு ஏ மேல ஏ டவுட்? மேல டவுட். அவர் இல்லாத பட்சத்துல ஏ இளநி வெட்டுறவர் மாதிரி இருக்காரு. இளநி வெட்டுற மாதிரி இருக்கு. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். உங்களை இளநி வெற்றவர் என்று கூறியிருக்கிறார் எதிர்க்கட்சிக்காரர். ஆமா, அவர்லாம் டெய்லர் கடை நடத்தினாருன்னா யாரும் போக மாட்டாங்க. ஒரிஜினல் டெய்லரா இருந்தா அவர் வெட்ட வேண்டியதை வெட்டுவார். துணியை. கடைசியா பஸர் பிரஸ் பண்ணது ஜாக்லின். பிரஸ் பண்ணீங்கல்ல பஸரை? அப்புறம் என்ன பி தானே சொன்னது? உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. பி தான் நீங்க சூஸ் பண்ணி ஆகணும். இல்லாட்டி நான் பி தான் சூஸ் பண்ணிருப்பேன். பி அப்படி எந்த விதத்துல உங்களை இம்ப்ரெஸ் பண்ணாரு? இம்ப்ரெஷன் இல்ல, டவுட். பஸர் பிரஸ் பண்ண வச்சாரு, அது காரணம் என்னன்னு கேக்குறேன். என்ன அவருடைய அந்த வளைந்து நெளியும் கிருதாவா, இல்லை வாரி சீவி இருக்கும் அந்த முடியா? அங்க பாத்தீங்களா, ரொம்ப நேரமா அவர் ரைட் கை நடுங்கிட்டே இருக்கு. அவர் பார்த்தாலே கொஞ்சம் லைட்டா டவுட் வருது. டைம் ஆகுது, கை நடுங்குது. கொஞ்சம் பயத்தோட இருக்காரு. சோ உங்களை பார்த்திருப்பாரு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஒரு 10 மினிட்ஸ். அந்த பிளே பார்த்தா அவனு வேற வழி இல்ல. ஓகே ஓகே. இதுல முதலாவதா பஸர் பிரஸ் பண்ணது சத்ரியன். அவர் வந்து சி டூப்னு லாக் பண்ணிருக்காரு. செகண்டா பஸர் பிரஸ் பண்ணது பாலா, ஏ டூப்னு லாக் பண்ணிருக்காரு. கடைசியா பஸர் பிரஸ் பண்ணதால வேற வழி இல்ல, பி தான் டூப்னு லாக் பண்ணி ஆகணும். ஜாக்லின் நீங்க ஓகே செகண்ட் சான்ஸ் விளையாடலாமா? ஓகே, ரெடி. அவங்க டெய்லர் வந்து தச்சலாம் காட்டுவாங்க இப்ப. சூப்பர். ஓகே, அந்த செகண்ட் சான்ஸ் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது? கனா காணும் காலங்கள்ல இருந்து 3 பியூட்டிஃபுல் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மர்ஸ் வந்து இன்னைக்கு நம்மளோட எபிசோடுக்கு வந்திருக்காங்க. பியூட்டிஃபுல் போது மனசே கஷ்டமா இருக்கு. உங்க 2 பேர் தாங்க சொன்னேன். பெருமையா இருக்கு. அதெல்லாம் நீங்களும் பதிலுக்கு என்ன சொல்லிக்கலாம். கண்டிப்பா. நீங்க எப்படி சொல்றேன்னு மட்டும் பாருங்க. இல்ல வேணாம், பரவாயில்லை. இதுவே எனக்கு டவுட்டா இருக்கு. சோ செகண்ட் சான்ஸ் விளையாட போறீங்க. ஓகே. சோ முதல்ல சத்ரியன் நீங்க வந்து டூப்னு லாக் பண்ண, நம்ம சி தான் தைக்க போறாரு. சோ சிஎன் வந்து இப்ப பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. அவர் வந்து எதுவும் தைக்கலாம் போறது இல்ல. சுடிதார் வந்து அவங்க தைக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணுவாங்க இல்லையா கிளாத்தை, அதுல பேண்ட் நீங்க கட் பண்ண போறீங்க இல்லையா, அதுதான் அவர் பண்ண போறாரு. சோ கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. முக்கியமா சத்ரியன் நீங்க தான் ஒரு டூப்னு சொல்லிருக்கீங்க. ரெடியா? ஆரம்பிக்கலானே. யானைக்கு ஜட்டி வாங்கின மாதிரி இல்லங்க. இந்த மாதிரி கிளாத்தை கட் பண்ணிடுவாங்க, இதுக்கப்புறம் அதை ஸ்டிச் பண்ணணும் ப்ராப்பர் மெஷர்மென்ட்ல. இது வந்து ஜெனரலா இருக்க ஒரு கிளாத்தை கட் பண்றது தான். ஸோ சத்ரியா நீங்க பாத்தீங்களா சியோட பெர்ஃபார்மன்ஸை. அடுத்ததா பாலா நீங்க வந்து டூப்னு லாக் பண்ண ஏ, அவர் வந்து எல்னி வெட்டுறவர் மாதிரி இருக்காரு நீங்களா.
அவர் எப்படி துணி வெட்டுறாருன்றதை இப்போ பார்க்க போகிறோம். சும்மா வரவே வராது, பயங்கரமா இருக்கு, தத்ரூபமா இருக்கு. என்ன தத்ரூபமா இருக்குன்னு நான் நடிப்பார். சுடிதார் தத்ரூபமா இருக்கு. சுடிதார் தத்ரூபமா இருக்கா? சுடிதார் மாதிரியே இருக்குங்க. அப்ப அதானங்க பண்ணாரு அவரு. அதான் சொல்றேன். அவரு சிம்மியா ரெடி பண்ணாரு. இல்ல கண்டுபிடிப்புக்காக அந்த பதில். இன்னும் ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம பார்க்கணும். அது வந்து ஜாக்லின் நீங்க டூப்னு லாக் பண்ண பி. பியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பி. செகண்ட் சான்ஸ்ல இவங்க வந்து கட்டிங் வெட்டிங் எல்லாமே முடிச்சிட்டாங்க. இதான் லாஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு டூப் லாக் பண்றதுக்கு. சத்ரியன் ஏபிசி 3 பேர்ல யாரு டூப்? சி தான் டூப். ஏங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேண்ட் தூக்கி விட்டதே எனக்கு டவுட் ஆயிடுச்சு. எல்லா சட்டை தைச்சா இவங்க டாப் தைச்சாங்க, ஒரு பாட்டம் தைச்சார்ல, யாரும் தைக்க விடல, அவரா வந்து டிசைட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு பரபரப்புலேயே இருக்காரு, ஒரு பதட்டத்தில். அப்புறம் இவங்க 2 பேரும் போகும்போது எப்படி தைக்கணும்னு கேட்ட மாதிரி எனக்கு ஒரு டவுட் ஆச்சு. யார் இவங்க 2 பேர்? டக்குன்னு காத்துலேயே கேட்டு தச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் முடிச்சு போகும்பொழுது அது எப்படி தைக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைச்சு. அது சொன்னோன்னு தச்சிட்டாரு. அது மாதிரி ஒரு அது மாதிரி. ஸோ சத்ரியன் வந்து சி தான் டூப் அப்படின்னு எவ்வளோ ஆணித்தனமா சொல்றேன்றது. ஆணித்தரமா வேற சொல்றீங்க. ஓகே, வெரி குட். பாலா நீங்க சொல்லுங்க, ஏபிசி 3 பேர்ல யார்? சி தான் சார். ஏன் சார் அவர் இளநீ வெட்டுறவர் மாதிரி இருக்காரு அப்படிலாம் சொன்னீங்க? இல்ல அது நான் வந்து தப்பா சொல்லிட்டேன். ஆனா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா வெட்டினீங்க. அந்த பாராட்டலாம் அப்புறம் சர்டிபிகேட்லாம் அப்புறம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் சி சொல்றேன். டூப் மட்டும் நாம இப்ப சொல்றோம். அதான் சி வந்து இருங்க சொல்லுங்கண்ணே. கோடு போட்டார்ல, கோடு போட்டு கத்திரிக்கோல் எடுத்து டெய்லர்ல என்ன பண்ணுவாங்கன்னா இங்க கிழிச்சாங்கன்னா எண்டில் தான் நிப்பாட்டுவாங்க. அது துணி கடையில தான் அப்படி. அது மொத்தமா மீட்டர் துணி என்பது சர்ன்னு இழுத்துடலாம். நமக்கு தெரிஞ்ச பேண்ட் டெய்லர்ல சட்டை தைக்கும் போதெல்லாம் கரெக்ட்லாம் இழுக்க முடியாது. அப்ப வந்து நம்ம எந்த காரணமும் சொல்லக்கூடாது. அதுதான் நம்மளோட நோக்கம். நீங்க தவறா நினைச்சா ஹெல்ப்புங்க. அது இது ஹெல்ப் கிடையாது. இது ஹெல்ப் என்ன சொன்னாலும் லூஸ் ஆகுறது. ஓ நான் வேற தனியா ஆக்கணும். ஆக்கியாச்சே. ஓகே, சோ பாலாவும் வந்து சி தான் டூப் லாக் பண்ணிருக்காரு. ஏல இருந்து சிக்கு மாத்துனதுக்காக ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்ம வாங்கிட்டோம். ஜாக்லின் நீங்க சொல்லுங்க, ஏபிசி 3 பேர்ல யார் டூப்? நான் பிஏ. சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப். ஹேட்ஸ் ஆஃப் வரைக்கும் போயிட்டாங்க. அவங்க வந்து 100 பாயிண்ட் வந்து இலகுறது. 100 இல்ல 200 போயிடுறாங்க கான்ஃபிடென்ட்டா உங்க நண்பர்கள். எனக்கும் சி மேல தான் டவுட் இருக்கு இப்போ. எப்பையில இருந்தே? அவர் கட் பண்ணது, அவர் தைச்சது. எங்க பாயிண்ட் சொன்ன பாயிண்ட் நீங்க சொல்லக்கூடாது. புரியல. அதெல்லாம் கிடையாதுங்க. ஆமா, ரூல்ஸ் that இல்ல. is my point. ஓகே, நீங்க என்ன பாயிண்ட் அத சொல்லுங்க, கரெக்ட்டா சொல்லுங்க. பியா சியா? ஏ இல்லங்க, தெரிஞ்சு போச்சு. he is not a. இவரு கான்ஃபிடென்ட் வெச்சிட்டாருங்க. அவர் ஸ்டார்டிங் வந்து துணியை மடிச்சு வெச்சதே நீட்டா பண்ணிட்டாரு. யாரு? பி. அப்புறம் எங்க பி நீங்க இப்ப? அப்படியே லாக் பண்ணுங்க. அதை இமிடியேட் லாக் பண்ணி அடுத்த லாக் ரவுண்ட் பண்ணிட்டா பி. இல்ல இருங்க. பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். பியா சியா? சரி சி. ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்ல இருந்து வெளிய வந்து சி சொல்லிருக்கீங்க. ஏன் நான் இத கேக்குறேன். ரீசன் கேக்கணும்ல. காப்பி அடிச்ச மாதிரி ஆயிடுது நாங்க இல்ல. வந்து புத்திசாலித்தனமா யோசிப்போம்ன்ற ஒரு நோக்கல வச்சு சொல்றேன். இதுக்கான காரணம் என்ன? காரணம் என்ன? அதான் கண்டிப்பா நம்ம சொல்லிட்டோம்ல. நம்ம புத்திசாலித்தனமா சொல்லுவோம்ன்ற ஒரே நோக்கம் இல்லங்க தான். பி. லாக் பண்ணுங்க பி. ஐயய்யா. ஆமா. பைத்தியங்க. இந்த மாதிரி சரி பி கன்ஃபார்ம் பி. நோ மோர் क्वेश्चंस பி. பி தான். தப்பாச்சுனா 200 போய்டும். அப்புறம் என்ன கேட்க கூடாது. நான் இவ்ளோ க்ளூ கொடுத்தேன். பரவாயில்ல. ஓகே, ஜாக்லின் வந்து பி அப்படினு சொல்லிட்டாங்க. ஓகே, அந்த டூப் யாருங்கறத லிஃப்ட்ல பார்க்கலாம். இளநீ வெற்றவர் என்று கூறப்பட்டவர் உண்மையிலேயே இளநீ வெற்றவர் தான் போலியா? அதான் கரெக்ட்டா சொன்னீங்களா? எதுக்கியா மாத்திட்டேன்? தேவையில்லாம மாத்திட்டேன். இல்ல நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க. ஆனா அவரை விட நீங்க நல்லா தச்சிங்களே, ஐ மீன் வெட்டினீங்களே, எப்படி? இப்ப உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சா போதுமானது. ஏன் கருத்துக்கள் என்ன போச்சு? போச்சே. இல்ல நீங்க கூட பரவாயில்ல. அவர் வந்து சிஎன் என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து நார்த் இந்தியன். அதுக்கு முன்னாடி பீடா விக்கிற மாதிரி அதை விட பான் பராக் என்று அது வரக்கூடாது இல்ல. கவர்மெண்டே தடை பண்ணிருக்க ஒரு விஷயத்தை விக்கிறாருன்னு சொல்லி அவர் ஒரு குற்றவாளி கூண்டுல இன்னைக்கு நீங்க நிப்பாட்டிருக்கீங்க. அப்படிலாம் இல்ல. பாக்குறதுக்கு அப்படி நீங்க சொன்னீங்க. நான் அப்பயே சொன்னேன், அவர் கத்திரிக்கோலை ஹேண்டில் பண்ற விதம் பயங்கரம். தப்புனே. நீ நல்லா வெட்டினீங்க, மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிடலாமாண்ணே? ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கொடுங்கண்ணே. உங்க சொந்த ஊர் எதுன்னு? மெட்ராஸ். நீங்க தமிழ் தானே? தமிழ் தான்.
அண்ணன் நல்ல கலரா இருந்தாரு, பாக்குறதுக்கு ஷாருக் கான் மாதிரி இருந்தாரு. அவர் ஷாருகாசன் எல்லா டீட்டெயிலும் அவருக்கு தெரியும். ஷாருகாசனா எல்லாம் தெரியும். அந்த பருப்பே வேகாது. உங்களை வந்து இப்படி சொல்லியிருக்காரு சார், நீங்க வந்து பீடா வைக்கிற ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லி. சின்ன பையன் சார். நன்றி. இல்ல அந்த கத்திரிக்கோலை வச்சு அவர் கழுத்தை வெட்டுறது அந்த மாதிரி தான் ஐடியா. மன்னிச்சிருங்க, பாவனை நான். அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஓகே, நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க சார்? 27 வருஷமா இருக்கு. 27 வருஷமா. வயசு என்னையா? நல்லா தச்சிங்கண்ணே. பிஎன் கொடுங்க. பிஎன் வணக்கம், உங்க பேரு? வணக்கம், முருகன். அது என்னண்ணே ஸ்டைல்? அந்த ஸ்டைல் பேர் என்னண்ணே? அது சும்மா ஸ்டைல் தான். ஓகே சூப்பர். நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? 15 வருஷம். 15 வருஷமா இருக்கீங்க. சாரி. ஏன் அண்ணே உங்க பேர் என்ன? குமார். உங்களை இளநீ வெட்டுறவர் என்று சொல்லும்போது உங்க மனசு எப்படி படபடச்சா துடி துடி? இளநீ வெட்டுறது வந்து உங்களுக்கு வந்து என்ன மோசமான வேலையா? நீங்க ஏன் அப்புறம் நக்கலா சொன்னீங்க? அவரை பார்த்தா இளநீ வெட்டுறவர் மாதிரி. பயங்கரமான சண்டைக்கு போறவராகவும் ஒரு போர் புரியும் வீரனாகவும் இருந்தனால அந்த போர் எப்படி புரியுறாருன்னு பாத்துருவோமா? பாத்துருவோன்றேன். எதிராளி இங்க இருக்காருன்னு போற புரிஞ்சிருங்க. அவர் வந்து பாக்குறதுக்கு வீரமகன் மாதிரி இருந்தனால சரி அருவா வேலை ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு அப்படி நினைச்சேன். உடனே இளநீ நான் கேவலமாங்க. வெரி நல்லா சமாளிக்கிறீங்க. மன்னிச்சு விட்டுலாமா? விட்டுருவோம். வெளியே வந்தோன்னு வச்சு அடிச்சுக்கோமா? வேண்டாம், விட்டுருங்க. வேண்டாமா? ஏன்? ப்ரோக்ராம் வந்திருக்காங்கல்ல, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது இது எது நிகழ்ச்சினாலப்பா பாத்துக்க. யாராவது என்னை கல்ல விட்டு அடிக்கணும். தேங்க்யூ ஃபார் யுவர் கட்டிங் அண்ட் வெட்டிங். அப்ப 300 பாயிண்ட் போச்சு. அதை நான் சொல்றேங்க, எனக்கு அந்த வேலையை கொடுங்க. நீங்களா 300 200 முடிவு பண்ணிக்கிறீங்க. அதாவது மாத்தினதுக்காக ஒரு 100 போச்சு, தப்பா சொன்னதுக்காக ஒரு 200 போச்சு, மொத்தம் 300 போச்சு. 300 போச்சு. 700 மதிப்பெண்களோட பாலா நீங்க வந்து கடைசி இடத்துல இருக்கீங்க. அப்பதான் முன்னாடி வர முடியும். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் தவறான டூப்பை சொன்னதுனால 200 பாயிண்ட் எழுந்து ஜாக்லின் பெர்னாண்டஸ் நீ 800 பாயிண்ட்ஸோட இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். செகண்ட் ஃப்ளோல நல்லா இருக்கு ஜாக்லின் பெர்னாண்டஸ். ஓகே. அண்ட் சத்ரியா நீங்களும் 200 பாயிண்ட் எழுந்து அதே 800 பாயிண்டோட ரெண்டு பேருக்கு ஒரு டை. பயங்கரமான போட்டி நடக்குது. வாழ்த்துக்கள் சத்ரியா. பட் ஒருத்தர் மட்டும் 700 பாயிண்ட்ல இருக்காரு. நன்றி, ரொம்ப நன்றி. சிரிக்காம இருக்கணும், அதான் அடுத்த ரவுண்ட். ஓகே ஓகே. இந்த ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது? நாம இப்ப விளையாட போறது செகண்ட் ரவுண்ட். சிரிச்சா போச்சு. அழகா சிரிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த மாதிரி சிரிச்சீங்கன்னா பாயிண்ட்ஸ் போயிடும். இதுதான் இந்த ரவுண்டு. எப்படி நீங்க சிரிப்பீங்களா இல்ல கண்ட்ரோலா இருந்துருவீங்களா? அது அங்க நடக்கிறத பொறுத்து. சிரிக்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா சிரிச்சிருவேன். சிரிக்கிற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு தனியா. ஆமா. ஓகே. அண்ட் சத்ரியா நீங்க ஒரு தலை சிறந்த ஒரு நடிகர். இவர் ரொம்ப ஓவருங்க. அதான் சொல்றேன். டக்குன்னு ஒரு வாட்டி கலாய்க்க முடியுதா உங்களை? அதான் சொல்றேன். நிறுத்தணுமா இல்லையா நம்ம டப்புன்னு? இப்ப பாருங்க, கண்டுபிடிக்கவே மாட்டாங்க பாருங்க. ஜாக்லின் நீங்க ஒரு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஆஃப் இந்தியா. சோ நீங்க எப்படி சிரிக்காம இருந்துருவீங்களா இல்ல சிரிச்சிருவீங்களா? தெரியலையே. சிரிக்கிற மாதிரி இருந்தா சிரிச்சிடுவேன். அதுலயே அவரை காப்பி அடிப்பீங்களா? என்ன பண்றது? இவரு தான் பெஸ்ட் ஆக்டர். என்ன கலாய்ச்சிட்டே இருக்கீங்க? அவரோட நீங்க செஞ்சீங்களா? ஓகே. இந்த 3 பெஸ்ட் ஆக்டர்ஸ் இந்த இடத்துல இருக்காங்க. எப்படி சிரிக்காம இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். இவங்களை சிரிக்க வைக்க போற அந்த பெர்ஃபார்மர்ஸ் யார் அப்படிங்கறத லிஃப்ட்ல பார்க்கலாம். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன்சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. ஸோ இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்கு விக்னேஷ் கார்த்திக், நடிகர் வாகை சந்திரசேகர் அவர்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. யாரு? எம்ஜிஆர். ஒன்னு அவுட்டு. நாங்கள் வந்து இப்போ ஒரு சின்ன கான்செப்ட் பண்ண போகிறோம். கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2012 வந்து உலகம் அழிய போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி அது உண்மையாக போயானலாம் தெரில. அதை பற்றி நம்ம எம்ஜிஆர் சார் வந்து நம்ம நடிகர்கள்கிட்டலாம் கேட்க போகிறாரு. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வரப்போகுது யாருன்னு பார்ப்போமா? வணக்கம்ண்ணா. வணக்கம்பா. ஆமாம், யார் நீ? நான் தானே பஞ்சவன் பாரிவேந்தன். என்னது பாரிமுனையில் பஞ்சமா? ஏன்பா என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லக்கூடாதா? அங்கே இருக்கிற மக்கள்லாம் கால் வயிறு கஞ்சாவது பூ வித்தாவது குடிக்கிறாங்கன்னு நினச்சனே, அதெல்லாம் பொய்யா? ஐயோ, பஞ்சவன் பாரிவேந்தன்ன்றது என்னோட பேருண்ணா. எல்லாரும் என்ன பாரின்னு கூப்பிடுவாங்கண்ணா. நான் ஏஆர் ரஹ்மான் உங்க அப்பா நீ ஒரு பேட்ஸ்மேன் ஆகணும்னு சொல்லியிருந்தாலோ, இல்லை சச்சின் டெண்டுல்கர் உங்க அப்பா நீ ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொல்லியிருந்தாலோ என்ன இருக்கும்? அப்பா பையன் 2 பேருக்கும் சண்டை இருக்கும். குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கு என்ன இருக்கியா? நான் சொல்ல வந்ததை மட்டும் கேளு. சொல்லுங்க. ஆமாம், உன்னை நான் எது கூப்பிட்டேன் தெரியுமா? தெரியுமா? அசால்ட்டாக சொல்லிட்டானே. ஆமாம், என்ன தெரியும்? ஏதோ 2014 உலகம் அழிய போகுதுன்னு சொன்னாங்க. ஏன்டா
என்னோ பக்கத்து வீட்டில் குழந்தை விடுற மாதிரியே சொல்றியா? அது என்ன அவ்வளோ சாதாரணமான விஷயமா? அதை பற்றி உன்னோட கருத்து என்ன? யாரும் கவலைப்படாதீங்க. இந்த வேலாயுதம் இருக்கிற வரைக்கும் உங்க யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் எல்லாரையும் நீயே கொண்டுடுவேங்கிறியா? நான் அதை சொல்ல. பின்ன எதனா சொல்ற? நான் அதை சொல்ல. அன்னைக்காவே என்கிட்ட கேட்டான். என்ன கேட்டான்? எவ்வளோ கேட்டான்? கொடுத்தியா? உன்னால முடியலன்னா என்னக்கே நான் தரேன். நான் தயவு செய்து பேச விடுங்கண்ணா. அன்னைக்கு அவன் கேட்டான், ஒரு வாட்டி உலகம் அழிஞ்சா ஒரு வேலாயுதம் வருவாங்க, 3 வாட்டி அழிஞ்சா 3 வேலாயுதம் வருவாங்களான்னு. 3 வாட்டி இல்ல, 30,000 வாட்டி அழிஞ்சாலும் 30,000 வேலாயுதம் வருவாங்கன்னு நம்ம காட்டணும். முதல்ல உன்னை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டணும். அதனாலதான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. நான் சும்மாவே காட்டுன்னு காட்டுவேன். நீங்க காட்டுன்னு வேற சொல்றீங்க. அப்ப காட்டாம இருந்தா நல்லா இருக்குமாண்ணா? ஐயோ, காட்டாம விட்டா முத்தி போயிடும்பா. தயவு செஞ்சு சீக்கிரமா போய் காட்டு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன டவுட்னா. என்ன டவுட்டு? கிஸ் அடிக்கும் போது மூக்கும் இடிச்சுக்குமா? பின்ன முதுகும் மூக்குமா அடிச்சுக்கும்? இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஏண்டா என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்கலாமா? ஒழுங்கா இங்கிருந்து போ. அடுத்தால் யாருன்னு பார்ப்போம். வாங்க தம்பி அல்டிமேட். இந்த திருப்பதி இறங்கி போறவன்ல ஏறி போறவன். ஏய், திருப்பதிங்கிறது மலை மேலே இருக்கு. அங்கே நீ இல்லை, வேற யார் போனாலும் ஏறித்தான் போகணும். ஏன் நானே போனதை ஏறித்தான் போனேன். எனக்கே பஸ் இல்லைன்ட்டாங்க. ஏன்னா பஸ் இல்லை நாங்க? ஏன்னா நான் காசு இல்லைன்ட்டேன். அண்ணா அதெல்லாம் இருக்கண்ணே. என்னை இப்போ எதுக்குண்ணா கூப்பிட்டீங்க? ஒன்றும்ல, 2012 உலகம் அழிய போகுதான். இதை பற்றி உன்னோட கருத்து என்ன? எல்லாரும் 2012 அழிய போற உலகத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி அத்திப்பட்டின்ற கிராமமே அழிஞ்சு போச்சு. அதை பத்தி யாராவது பேசுறீங்களா? ஏன்பா அத்திப்பட்டின்ற கிராமம் அழிஞ்சதை பற்றி மட்டும் பேசுறியே? அந்த படத்தை எடுத்த டைரக்டர் ஒரு அத்திப்பட்டி கூட வாங்க முடியாம தெருவா சுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் அழிஞ்சு போறதை பத்தி நீ கவலையே பட மாட்டியா? நான் யூகோ. வாங்க தம்பி சிம்பு. இந்த பாரு, நான் தான் ஒஸ்தி. ஏய், நீ ஒஸ்தி, அப்போ நாங்களாம் என்ன மட்டமா? நானும் ஒஸ்தி தான், அவனும் ஒஸ்தி தான், இங்கே இருக்க எல்லாருமே ஒஸ்தி தான். தக்காளி சுட்டே போடுவேன். ஏய், தக்காளி எல்லாம் சுட முடியாது, தோசையத்தான் சுட முடியும். தக்காளி எல்லாம் குழம்புல போடலாம், புரியுதா? உங்க திறமையை கண்டு நான் வியக்கேன், உங்க அறிவை கண்டு நான் வியக்கேன், உங்க சிந்தனையை கண்டு நான் வியக்கேன். காதில் போட்டா கழுக்கேன். இதெல்லாம் ஒரு டைலாக்காடா? இங்கே என்ன கவிதையா? நம்ம கவிதை பாரு, போட்டு எல்லாரும் உலகொழிதுன்னு சொல்றீங்கல்ல. பெத்த அப்பா அம்மா செத்தா கூட கண்ணீர் தான் விடுறான், ஆனா உலகொழிஞ்சாதான் உயிரை விடுறான். பக்கத்து தெருவில் தண்ணீர் தண்ணி விடுறான், போய் 4 குடம் பிடிச்சிட்டு வா. ஏண்டா இதெல்லாம் ஒரு கவுண்டா? உலக அழியதை பற்றி நீ என்ன சொல்ற? அதை சொல்லு. இதை பாரு, நான் விரலாட்டுறவன் இல்லை, விரலை விட்டாட்டுறவன். ஏன்பா உங்கள் வீட்டில் ஏதாவது காவாகவே அரைச்சிருக்கா? நான் எதுக்காக கேட்குறேன்னா, ஏதாவது நீளமான குச்சியை விட்டு ஆட்டலாம்ல, எதுக்கு விரலை விட்டு ஆட்டுற? இதை பாரு, நான் யார் தெரியுமா? யாரு? நான் தான் எஸ்டிஆர். எஸ்டிஆர்? எனக்கு என்டிஆர் தெரியும், நம்பியார் தெரியும். ஏன் விஜய் டிவியே ஒரு கலக்கிச்சே, கலக்க போவது யாரு அது கூட தெரியும். அது என்ன எஸ்டிஆர்? அது தெரியாதா? நான் இப்போ ஒரு பாட்டு கூட போட்டேன், எனக்கு தெரியாதா உங்களுக்கு? என்ன பாட்டு? அதான் லவ் ஆந்தம். ஆய், உனக்கு நேஷனல் ஆந்தமே ஒழுங்காக பாட தெரியாது, நீங்கள் லவ் ஆந்தம் தாயா? அடுத்தால் யாருன்னு பார்ப்போம். தம்பி நீங்கள் யாரு? வணக்கண்ணே, நான் தானே ஜெய். ஜெய்சங்கரா? அப்பா நல்லா இருக்கியா? பார்த்து எத்தனை நாளாச்சு? வல்லவன் ஒருவன் படத்தில் பார்த்தது, என்ன ஆள் திரும்ப அழைச்சி போயிட்டியே? உன்னோட குரல் கூட மாறி இருக்க. ஐயோ ஜெய்சங்கர் இல்லைண்ணே, நான் ஜெயினே. ஏய், யாரை ஏமாத்த பார்க்குற? நீ ஜெய்சங்கர் தான். ஐயோ சத்தியமா நான் ஜெய்சங்கர் இல்லைண்ணே, நான் ஜெயினே. ஏய், ஒழுங்கா ஜெய்சங்கர்னு ஒத்துக்க, இல்லை ரோபோ சங்கர் விட்டு காமெடி பண்ண சொல்லு. ஐயோ வேணாண்ணே, நான் ஜெய்சங்கர் தானே. அப்படியேவா வலிக்கு சொல்லுமா. 2012 உலகம் அழிய போகுது, இதை பற்றி உன்னோட கருத்து என்ன? 2012 உலகம் அழிய வாய்ப்பே இல்லைண்ணே. எப்படிப்பா அவ்வளோ தெளிவாக சொல்ற? நேத்தானே நான் ஒரு லேப்டாப் வாங்கினேன், 5 years கேரண்டி கொடுத்துருக்காங்களே. எப்படிங்க உலகம் அழியும்? என்ன அறிவா பேசுது குழந்தை. ஏய், அது 2007 மாடல், இப்போ 2012, ஆக மொத்தம் 5 வருஷம் ஆகி போச்சு. ஐயோ பரமா, எனக்கு சாவு பயத்தை காட்டிட்டாங்க பரமா. உங்களுக்கு நம்ம யாருன்னு காட்டணும் பரமா, உங்களுக்கு நம்ம யாருன்னு காட்டணும் பரமா. நான் சும்மாவே காட்டுன்னு காட்டுவேன், நீ வேற என்ன காட்டுன்னு சொல்ற. காட்டாம இருந்தா நல்லா இருக்குமா? என்ன இது விஜய் செட் டயலாக்னா? இது என்ன நீங்க சொல்றீங்க? இதெல்லாம் கரெக்டாக பேசு, ஸ்கிரிப்ட் வந்தா மட்டும் கோட்டை விட்டுரு. இங்கிருந்து போ. அடுத்தால் யாருன்னு பார்ப்போம். ஹாய் சலோ, ஐ லவ் யூடா சலோ, ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூடா. இது முத்துப்பாண்டி கோட்டடி. ஏய், இது விஜய் டிவி செட்டுடி. பாரு சலோ. ஏய், தனலட்சுமி சாமி. ஏய், தனலட்சுமி, பார்வதி, சரஸ்வதி எல்லாருமே சாமி தான். நீ யாரா ஆசாமி? அவளை ஊர்வலமா எடுத்துட்டு போற தேரியா நானு. மூஞ்ச பார்த்தா ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி இருக்கு, தேராமல தேரு. பாரு சலோ, எனக்கு தெரிஞ்சது 3 விஷயம்.
1 கொல்றது, 2 கொல்றது, ஐயோ 3 கொல்றது. எனக்கு தெரிஞ்சது 2 விஷயம். 1 கில்றது, இப்படி கத்தனா தள்ளுறது. அதே இதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்களே, முன்னாடி அது என்ன சொன்னீங்க? இதுக்கு முன்னாடியா உன் மூஞ்ச பார்த்தா ஆக்சிடென்ட் இல்ல அதுக்கும் முன்னாடி அதுக்கும் முன்னாடியா தனலட்சுமி சரஸ்வதி. இல்ல அதுக்கும் நடுவுல அதுக்கும் நடுவுலையா உன் மூஞ்ச பார்த்தா. இல்ல அதுக்கும் முன்னாடி. ஒழுங்கா நீ பின்னாடி போய் உட்காரு. இல்ல அதுக்கும் நடுவுல. ஐயோ ராமா என்ன காப்பாத்து. ஒழுங்கா இங்கிருந்து போ. அடுத்தால் யாருன்னு பார்ப்போம். வாங்க தம்பி மாதவன். இது பாருங்க, சிவகார்த்திகேயன் அங்க நின்னுட்டு இருக்கான், அங்க சீஃப் கெஸ்ட் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அங்க ஆடியன்ஸ் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தயவு செய்து கொஞ்சம் சத்தமா பேசுங்க. என்ன இப்போ எதுக்காக கூப்பிட்டீங்க? ஒண்ணுமில்ல, 2012 உலகம் அழிய போகுதான், அதை பத்தி உன்னோட கருத்து என்ன? என்ன கடவுள் இது? ஒரு உலகத்தை தேவையில்லாம படைச்சு அங்க மக்களையும் படைச்சு அந்த உலகத்தை அழிச்சு என்ன டிசைன் இது? சாமுதிரிகா பட்டு டிசைன். என்ன ஜவுளி வியாபாரமா நடக்குது? என்ன சும்மா என்னையே கலாய்க்கிறீங்க? நான் யார் தெரியுமா? நான் தான் மேடி. என்ன முதல் மாடியா 2வது மாடியா? மாடி இல்ல, நான் தான் மேடி. ஓ, டேடியாக இந்த மேடியை நீ விட மாட்டியா? ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. 2012 உலகம் அழிய வாய்ப்பே இல்லை. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம உலகம் அழியவே அழியாது. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு விஜய் டிவியில் வாய்ப்பு கொடுக்குற வரைக்கும் உலகம் அழிய வாய்ப்பே இல்லை. தெரியுமா? வரட்டுமா? நன்றி. தீபன் அண்ட் விக்னேஷ் கார்த்திக் ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. நன்றி. அண்ட் இந்த சிரிச்சா போச்சு ரவுண்டில் 2 பேர் மட்டும் அவுட்டாக இருக்காங்க. அதனால 200 100 மட்டும் கம்மியாகுது. சத்ரியன், ஸோ உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் கம்மியாகுது. சத்ரியன், நீங்கள் இப்போ 600 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. நீங்கள் ஏற்கனவே 700ல இருந்தீங்க இல்லையா? இப்போ ஒரு 100 கம்மியாகி நீங்களும் 600ல இருக்கீங்க. பாலா, வாழ்த்துக்கள். பட் ஜாக்லின், நீங்கள் இந்த ரவுண்டில் சிரிக்காமல் இருந்து உங்கள் பாயிண்ட்ஸ் அப்படியே காப்பாற்றிருக்கீங்க. நீங்கள் இப்போ 800 பாயிண்ட்ஸோட லீடிங்கில் இருக்கீங்க. அடுத்த இதில் போயிடும். இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்கு. அந்த ரவுண்டில் பிரதர்ஸ் நீங்கள் கொஞ்சம் பெட்டராக விளையாண்டிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரவுண்டில் ரிசல்ட் எப்படி வேணாலும் மாறலாம். அண்ட் அந்த கடைசி ரவுண்டு மாற்றி யோசி. அண்ட் அந்த ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது SVS முக்கோணம் சன்னாயில் அது இது எது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு SVS முக்கோணம் சன்னாயில் அது இது எது. நாம இப்போ விளையாட போகிறது கடைசி ரவுண்ட் மாற்றி யோசி. மாற்றி யோசி ரவுண்டில் நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் ஒரு பதில் சொல்லணும். அண்ட் இதில் 2 மினிட்ஸ் கொடுப்போம். 2 மினிட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பாயிண்ட்ஸ் எதுவுமே கம்மியாகாது. எவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆகிறீங்களோ அதை பொறுத்து பாயிண்ட்ஸ் கம்மியாகும். அதிகபட்சமாக இந்த ரவுண்டில் 300 பாயிண்ட் வரைக்கும் போகலாம். இந்த ரவுண்டில் முதலாவது விளையாட போகிறது சத்ரியன். நீங்கள் இல்லை பண்ணுறாதீங்க. ஜாக்லின், நீங்கள் தான். ஜாக்லின் ரெடியாக இருக்கீங்களா? ரெடி. சரி சத்ரியன், உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள் ஜாக்லினுக்கு. சூப்பர்ண்ணே. ஓகே, நீங்கள் முதல் கேள்வியிலே வந்துடுறதுக்கு உங்களுக்கு எல்லா வாழ்த்துக்களும். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன சாப்பிட்டீங்க காலையில்? நான் பெங்களூர்ல படிச்சேன். என்ன படிச்சீங்க? நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. நானா? எங்க அக்கா. உங்க அக்கா? எங்க அக்கா வந்துட்டு ஒரே கேள்வியிலே வர போறாங்க. சொன்னதா இல்லையா? 2 கேள்வி ஆயிடுச்சு. அதான் 2 கேள்வி. பரவாயில்ல, நல்லா விளையாண்டீங்க. பட் விளையாடவே இல்லை. நல்லா விளையாடு. இல்லை, அந்த ஒரு வாரம் நல்லா விளையாண்டீங்கன்னு. ஒரே பாயிண்ட்ஸ் 2 பேர் இருந்தீங்கன்னா பஸ்ஸர் ஆர்டர் பார்ப்போம். அந்த வகையில் யாரு பஸ்ஸர் பிரஸ் பண்ணுது? நான் தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் தான் அமுத்துனேன். அப்ப நீங்க தான் வரணும். வாங்க சத்ரியன். நீங்க ஆசீர்வாதம் பண்ணிருங்க ஜாக்லின். சீக்கிரம் வந்துருங்க. எப்படி வரன்னு மட்டும் பாருங்க. தோத்துட்டு வாங்க. அப்படியா? ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. என்ன கலர் சட்டை போட்டிருக்கீங்க? நான் பேசிக்காக ஜெய்சங்கர் ஃபேனு. ஜெய்சங்கர் ஃபேனா? லைட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்கு. எந்த லைட்டு? வீட்டில் வேற எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை. என்ன பிரச்சனைங்க? எங்கள் அம்மா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எதனால பிடிக்கும்? எங்கள் அப்பா ஜாலியான ஒரு டைப்பு. ஏன் என்னை பார்த்து பேசவே மாட்டீங்க? என் நண்பர் பாலா. உங்கள் நண்பர் பேரு? இன்னொரு நண்பர் வந்து வீட்டில் இருக்காரு. எங்கே இருக்காரு? எனக்கு ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் வேலை இருக்கு. அவுட்டு தானே? அவுட்டு. ஐயோ, மனசுக்குள்ள கெட்ட வார்த்தை ஆளு அடிப்பாங்களோ. பட் வெரி குட், பிரில்லியன்ட். அவங்களோட 5 கேள்வி நீங்க சொல்லிருக்கீங்க போல. டைம் என்னன்றது அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். பட் வெல் பிளேட். ஓகே, வாழ்த்து சொல்லுங்க சத்ரியன். பாலாக்கு அவர் சொன்ன வாழ்த்துல தான் 2 பேரும் நல்லா விளையாண்டீங்க. நீங்களும் சீக்கிரம் வந்துருங்க. நன்றி. எப்படி விளையாடுவீங்கன்னு தோணுது உங்களுக்கு பாலா? பிரம்மாண்டமா பிரம்மாண்டமா.
பிரம்மாண்டமா பயங்கரமா ஏப்பா நீ பேசாம இருப்பா, உனக்கு தெரியாது. உங்களோட வாதத்துக்கே இது ஒரு சவாலா இருக்கும் நான் சொல்றேன். இங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. வாங்க பாலா. ரெடி ரெடி. ஓகே பாலா, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்துட்டு இருக்கு? காலையில இட்லி சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? கார் சாவி தொலைஞ்சிருச்சு. யாரோட கார் சாவி? எவரெஸ்ட் மலை உலகத்திலே உயரம். இந்த ரவுண்ட்ல ஜெயிக்கலின் ஜெயிப்பாங்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்க. வேற யாருந்த நடிகர் பிடிக்கும்? அல்டிமேட் ஸ்டார் அஜித் இப்போதான் கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டாரு. அஜித் பிடிக்குமா? இளைய தளம் பிரபு வாழ்க. இளைய தளபதி பிரபுவா? ராமராஜன் படம் மேதை ரிலீஸ் ஆச்சு. பாத்துட்டீங்களா? மெரினாவில் நீங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. யார் நானா? தண்ணி தாகமா இருக்கு. குடிக்கிறீங்களா? வாட்ச்ல வந்து பேட்டரி இல்ல. எதனால இல்ல? ஷூ அழுகா இருக்கு. வீடு எங்க இருக்கு? பேண்ட் டைட்டா இருக்கு. ஏன் என்ன பார்த்து பேச மாட்டீங்க? சட்டை கலர் கலரா போட்டிருக்கீங்க. யாரோட சட்டை? உள்ளுக்குள்ள பனியன் போடல. வேற என்னலாம் போடல? காதெல்லாம் எரியுது. ஏன் எரியுது? என் ஃப்ரெண்டு செத்துட்டான். லவ் பண்ணிருக்கீங்களா? எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்டையா? லவ் பண்ணல, ஏன்னா அவங்க செத்துட்டாங்க. யார்ல செத்துட்டா? நேத்து தான் கும்பகோணம் போயிருந்தேன். எதுக்காக? டீ கடையில் டீ ஆறி இருந்துச்சு. எப்படி போகுது? வரவேல ஒரு ஆள்கிட்ட 1000 ரூபா கடை வாங்கினேன். அவுட்டா? இல்லையே. நான் பதிலே சொல்ல வரலங்க, நான் வேற ஒன்று சொல்ல வந்தேன். மன்னிச்சிரு. இப்போ இன்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இப்போ நீங்க அவுட்டுங்கிறீங்களா? அவுட். நான் வேற பதில சொல்ல வந்தேன். எதுக்கு அவர்த்தையும் பேசுனீங்க? அவர் கத்துனா அது அவுட்டுங்க. அவுட்டு. அவுப்பா. இந்த ஒரு கொஸ்டின்லனா நீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே. போய் உட்காந்துங்க. நன்றி. ரொம்ப நன்றி. இந்த மாத்தியோசி ரவுண்ட்ல 3 பேருமே அவுட் ஆயிருக்காங்க. வாழ்த்துக்கள். இப்போ இந்த ரவுண்டுக்கான ஸ்கோர்ஸ் தெரிஞ்சதுன்னா யார் இன்னைக்கு எபிசோட வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன்னாயில் அது இது எது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் எஸ்விஎஸ் முக்கோணம் சன்னாயில் அது இது எது. 3 ரவுண்டுமே விளையாண்டு முடிச்சிட்டோம். இப்போ நாம தெரிஞ்சுக்க போறது ஸ்கோர்ஸ். மாத்தியோசி ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி, அந்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜாக்லின் நீங்க எவ்வளவு பாயிண்ட்ல இருந்தீங்க? 800. இந்த ரவுண்ட்ல ரொம்ப சீக்கிரம் அவுட் ஆனது நீங்க தான். 2 கேள்வி கூட கேட்கறதுக்கு முன்னாடி அவுட் ஆயிட்டீங்க. ஆமா, அதனால உங்களுக்கு 300 பாயிண்ட் கம்மியாகுது. நீங்க 500 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. வாழ்த்துக்கள். இந்த ரவுண்ட்ல 200 பாயிண்ட் எடுக்க போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்ரியன் நீங்க தான். ஸோ நீங்க இப்ப 400 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. வாழ்த்துக்கள். 400 600 - 200 400 தானே? அதுக்கு என்ன கால்குலேட்டர்லாம் எங்க எடுக்கீங்க? உள்ள வச்சு. இந்த ரவுண்ட்ல கொஞ்சம் பெட்டரா விளையாண்டு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் இழந்திருக்கிறது பாலா. நீங்களும் 600ல இருந்தீங்க. இப்போ நீங்களும் 500 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஸோ ஜாக்லின் அண்ட் பாலா 2 பேருக்கும் டை ஆயிடுச்சு. டை பிரேக்கர் கொஸ்டின். ஓகே பஸ்ஸில் ரெடியா இருங்க. இது உங்களுடைய கனா காணும் காலங்கள் சீரியல் பத்தின ஒரு கொஸ்டின் தான். நம்மளுடைய சத்ரியன் இருக்கார் இல்லையா, அவரோட கேரக்டர் பேரு இது வந்து இங்க பாருங்க. அது அங்கதாங்க இருக்கு. அத பல வருஷமா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இது வந்து அநியாயம். இது இருங்க, டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. காத்தாடி கைட். கரெக்ட்டா? சார் இது கேரக்டர் பேரா? வேலை செய்யல சார். டைஸ் வேற. நீங்க ஒழுங்கா வேலை செய்யல சார். நான் சொல்றத கேளுங்க. நீ வந்து அவங்க பாருங்க. சார் ப்ளீஸ். நான் எனக்கு இந்த அமுக்குறதெல்லாம் பிடிக்காது சார். போய். நீங்க பாத்தீங்களா சார்? யாருமே பார்க்கல. யாரும் எல்லாருமே பார்த்தோம். அந்த பஸர்ல பிரஸ் பண்ணி நிறைய பேர் வின் பண்ணிருக்காங்க. வின் பண்ண பஸரியாது. அசிங்கப்படுத்திட்டயா? காத்தாடி என்பதை கூறி இன்னைக்கு ஜாக்லின் நீங்க இந்த எபிசோடோட வின்னர் ஆயிருக்கீங்க. ஜாக்லின் வாழ்த்துக்கள். நீங்க தான் இன்னைக்கு எபிசோடோட ரன்னர் அப், 2வது இடத்தை பிடிச்சிருக்கீங்க பாலா. வாழ்த்துக்கள். ரன்னர் அப் ஆன பாலாக்கு வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஆம்பர். இன்னைக்கு எபிசோடோட வின்னர் ஜாக்லினுக்கு சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் ஒரு மைக்ரோவேவ் அவன் 10000 ரூபாய் மதிப்பிலான பரிசு. இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப சுமாரா விளையாண்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் ரெண்டையுமே பிடிக்காம, அது என்ன சொல்றது, அவரை பத்தியே டை பிரேக்கர் கொஸ்டின்லாம் கேட்குற அளவுக்கு ரொம்ப இதாக விளையாண்டதுனால. பட் நாங்கள் நீங்கள் இப்படி விளையாண்டாலும் நாங்கள் நினைக்க மாட்டோம். யூ ஆர் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்றத நிரூபிக்கும் வகையில் நாங்கள் வந்து ஒரு அழகான பரிசு கொடுக்க போகிறோம். காத்தாடி ஆகிய கைட் ஆகிய சத்ரியன் அவர்களுக்கு SS என்டர்பிரைசஸ் வழங்கும் ஒரு சிட்டிசன் காஃபி மேக்கர். ஸோ இப்போ அவங்க 3 பேருக்கு நாங்கள் பரிசுலாம் கொடுத்துட்டோம் இல்லையா. இப்போ அவங்க முன்னாடி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. இதுதான் உங்களுக்கான சர்ப்ரைஸ். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3க்குள்ளேயும் அழகான ஒரு கிஃப்ட் இருக்குது. அதாவது 2500, 9999, 25000. இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, எனக்கு கொடுத்துருக்க கிஃப்ட் ஓகே, பட் நான் திருப்பி கொடுத்துட்றேன், அதை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் விளையாட தயாராக இருக்கீங்க? போட்டியில் இறங்குறீங்க? ஓகே, வச்சு பார்க்குறீங்க உங்கள் பொருளை. ஆமாம். நீங்கள் ரெடி? நம்ம ஆடியாச்சு, ஆட போகிறோம் கன்ஃபார்ம்.
ஸோ ஜாக்லின் நீங்கள் விளையாடல அப்போ. ஓகே பாலா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் ரன்னரு, அதனால உங்கள்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் சத்ரியன்ட்ட. நீங்கள் சொல்லுங்கள் பாலா. ABC. ஏ. சத்ரியன் நீங்கள் சி. பி ஓப்பன் பண்ணிடலாமா? பண்ணுங்க. ஜாக்லின் இந்த பி நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? வேணாம். இந்த பி தான் யாருமே சூஸ் பண்ணாமலே இருக்குது. 25,000மா? ராசி அப்படியே தான் இருக்கும். நீங்க எடுக்கிறது நீங்களாச்சே. ஓ 9,999. அப்போ எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. இது ரெண்டுல தான் இப்போ இருக்குது. ஒன்று 2,500, இன்னொன்று 25,000. 2,500 நமக்கு. பண்ணிக்கலாமா? ஏவை சூஸ் பண்ணது யாரு? நானே தான். பார்த்துலாமா? பாருங்க. ஆட டாக். பாலா உங்களுக்கு 25,000 வர்த் கிஃப்ட்ஸ் கிடைக்க போகுது. அண்ட் சூப்பருங்க. அண்ட் இதுக்குள்ள என்ன எக்ஸைட்டிங்கான பரிசு இருக்க போகுது? அதுக்கு முன்னாடி 200 ரூபா. உனக்குலாம் 250 ரூபா தான் கொடுக்கணும். லக்லையும் ஜெயிக்க மாட்டேங்கிற நீ கொய்யால. இல்ல அது ஒரு கணக்கு இருக்கு. நான் ஷோ முடிஞ்சேன்னு சொல்றேன். காஃபி மேக்கருக்கு 2,500 ரூபா பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க தானே? அப்படி கரெக்ட், அதுவும் கரெக்ட் தான். ஓகே, முதல்ல 2,500 கூப்பிட்டு கொடுத்துருமா? 2,500 வாப்பா. 25,000 ஜெயிச்சிருக்காரு ஒருத்தர். அதாவது கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஆள் அறிவை பயன்படுத்திலாம் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. குட்டாம்போக்கில் ஜெயிச்சாதான் உண்டு இந்த கேம்ல ஜெயிக்கிட்டோம் அப்படின்னு. அதான் என்ன வரலையேன்னு பார்த்தேன். அதான நீங்க தாங்க இன்னைக்கு வின்னரு. 1 0 2 0 3 0. வாழ்த்துக்கள் பிரதர். 3 பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நாங்கள் எல்லாரும் கிளம்ப போகிறோம். அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், உங்களுக்கான SMS கொஸ்டின் இதோ. அது வந்து நீங்கள் சொன்ன கொஸ்டின் தான் இப்போ நான் கேட்க போகிறேன். இந்த அது இது எது நிகழ்ச்சியுடைய அது என்னங்க சொல்லுவாங்க? நிகழ்ச்சி தொகுப்பாளரின் பெயர் என்ன? ஏ கோபிநாத், பி மாகாபானந்த் அண்ட் சி சிவகார்த்திகேயன். சரியான பதிலை கண்டுபிடிச்சிட்டோம், நான் தான் பிரில்லியன்ட் அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா உங்க தலையில ஒரு கொட்டு கொட்டிட்டு மொபைல் எடுங்க. இது வெரி ஈஸி கொஸ்டின். AIY அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு A or B or C. வர்ற எல்லா கேள்வியும் தப்பா வந்துறணுமா? ஏங்க அந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாதுங்க. இத்தனை வருஷம் வேலை செஞ்சதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஸோ கரெக்டான ஆப்ஷன் A or B or C அப்படின்னு டைப் பண்ணி 57827 57827 அப்படின்ற எண்ணுக்கு உங்களுடைய SMS அனுப்புங்க. உங்களுக்காக ஹேண்ட்போ வழங்கும் நான்ஸ்டிக் தவா மற்றும் எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் காத்துட்டு இருக்கு 5 பேருக்கு. ஸோ உடனே SMS அனுப்புங்க. ஸோ நாம எல்லாருமே கிளம்ப போறோம். அதுக்கு முன்பாக நம்முடைய கனா காணும் காலங்கள் இந்த கல்லூரியின் கதையில் படிக்கும் நடிக்கும் இவ்வளவு நேரம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. இந்த 3 பேரும் நமக்காக ஒரு சிறப்பான நடனத்தை வழங்குவார்கள். கை நாங்க தட்டுறோம். ஆடியா அதெல்லாம் எனக்கு ஆட வராது. வேற ஸ்டெப் போடுங்க. அப்படியே அப்படி போடு. ஓகே, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஸோ தேங்க்யூ ஸோ மச். போதுமாம்மா, தயவு செஞ்சு ஜோடி நம்பர்லாம் ஒரு சீசன் ஃபுல்லாக டார்ச்சர் பண்ண ஒரு 5 minutes கொடுக்க முடியல உனக்கு. டப்புன்னு போட்டுறிய ஸ்டெப் எல்லாம் தொடங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலா, ஜாக்லின் அண்ட் சத்ரியன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அடலன்ஸ் பாபா ஃப்ரம் சிவகார்த்திகேயன் SVS முக்கோணம் சன் ஆயில். அது இது எது.